கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு நாளை காண செய்த ஆண்டவரை நன்றி செலுத்துவோம். இந்த காலைகளிலே நாம் தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவரே, உம்முடைய ஆசை எனக்கும் என் குடும்பத்திற்கும் தேவை. இதை இந்த வேலையிலே பணி போல நீங்க பெய்ய வேண்டும், ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று ஆண்டவருக்கு வேண்டுவதற்கான ஒரு பாடல். Oh
அன்பு நிறைந்த ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளுக்காக, வேத ஆராய்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 40 நாள் வேத ஆட்சியிலே எங்களை தினமும் அழைத்து வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மத தடைப்பட்டவர்களை வருகிற நாட்களாவது அழைத்து வாரும். வந்திருக்க எங்களோடு விட திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் பேசும்படியாக வேண்டுகிறோம். ஆண்டவரே, நீங்கள் பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்டு உங்களுடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டவர்களாக செல்ல கிருபை செய்யும். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும், மாற்றமாற்றித்தாரும். இயேசுவின் இனிய நாமத்தை கெஞ்சி கேட்டுக்கொள்வோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 3, 4. நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாக நடப்பிப்பேன். பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து, என் ஜனங்களும் ஆகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். இன்றைக்கு 10 வாதைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக எகிப்தின் ராஜா பார்வோன் அவன் அனுப்பாமல் தன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டே வந்தான். அதற்காக 10 வாதைகள், வாதை நோய்கள், வாதை என்றால் சாபமான காரியங்கள், சாபங்கள், கொடூரமான காரியங்கள் 10 ஆண்டவர் அனுப்பினார். தேவனுடைய ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய கட்டளை. மோசே தேவ பர்வதத்திலே போய் அங்கே கர்த்தருடைய சமூகத்திலே இருந்தபோது, தேவ பர்வதத்தில் போன போது முதல் அழைத்த போது கூட என் ஜனங்களை நான் விடுவிக்க வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்களை நான் விடுவிக்க வேண்டும், அவர்கள் படுகிற வேதனை, பாடுகள், உபத்திரவத்தை நான் கேட்டேன், அவர்களை நான் விடுவிக்க போகிறேன். அந்த கர்த்தர் விடுவித்து அவர்கள் எனக்கு ஆராதனை செய்வார்கள், பலியிடுவார்கள், பண்டிகை கொண்டாடுவார்கள் என்றெல்லாம் சொல்லி அதற்கு பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்துவான். அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், ஆனாலும் 10 வாதைகளை எகிப்து ஜனங்களுக்குள்ளே அனுப்புவேன். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு வாதையும் வரவில்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அங்கே எகிப்தின் ஜனங்களுக்கும் கர்த்தர் வித்தியாசம் உண்டு பண்ணினார். இங்கே இப்பொழுது இந்த 10 வாதைகள் குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த 10 வாதைகள் வருவதற்கு முன்பு கர்த்தர் ஒரு அற்புதத்தை கூட செய்கிறார். அப்போ கூட பார்வோன் மனம் திரும்பவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் கர்த்தர் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அற்புதங்களை செய்கிறார், அந்த அடையாளங்களை செய்கிறார், நன்மைகள் நமக்கு தருகிறார். நாம் உணர முடியாத அங்கே வாதைகள் வருகிறது, பல துன்பங்கள் வருகிறது, நன்மைகளை கூட அவர் செய்கிறார். இவங்க எதையாவது நாம் பார்த்து மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம்.
ஆனால் மனம் திரும்பும் போது கர்த்தர் அதை மகிழ்ச்சி அடைகிறார். மனம் திரும்பாவிட்டால் நம் இருதயம் கடினமாகிவிடும். கடினமாகிவிட்டால் அதற்கு பிறகு மனம் திரும்புவது மிக மிக கடினம். இங்கே ஒரு அற்புதத்தை முதலாவது ஆண்டவர் செய்து காட்டுகிறார். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான். அது சர்ப்பமாயிற்று. கோல் சர்ப்பமாகிவிட்டது. ஆனால் எகிப்து தேசத்தில் அநேக மந்திரவாதிகள் இருந்தார்கள். அந்த மந்திரவாதிகள் தங்கள் கோல்களை போட்டார்கள். அங்கே 11ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரர்களையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் கோல்களை போட்டார்கள். அவர்கள் கோல்களும் சர்ப்பமாகிவிட்டன. மந்திரம், சூனியம் இப்படிப்பட்ட காரியங்கள் உண்மையாகவும் இருந்திருக்கிறது. இன்னும் அது என்ன நடந்தது? 15ஆம் வசனத்தை வாசிங்கள். அவர்கள் ஒவ்வொருவராக தன் கோலை போட்ட போது அவைகள் சர்ப்பமாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. அதனால என்ன மந்திரம், சூரியம், என்ன காரியங்கள் நடந்தாலும் தேவனுக்கு முன்பாக ஒன்றும் நிற்க முடியாது. தேவன் ஜனங்களுக்காக கர்த்தர் நீதி வழங்குகிறார். கர்த்தர் வழக்காடுகிறார். அந்த கோல்களை சர்ப்பங்கள் எல்லாத்தையும் விழுங்கிவிட்டது. ஆனாலும் என்ன நடந்தது? பார்வோன் இருதயம் கடினப்பட்டது. இந்த அற்புதத்தை கண்டு இப்படி ஒரு அற்புதம் செய்தார் நடந்ததே. மந்திரவாதிகள் போட்ட கோல்கள் சர்ப்பமாயின. ஆனாலும் ஆரோனுடைய கோல் அங்கே சர்ப்பங்களை அந்த மற்ற சர்ப்பங்களை விழுங்கி விட்டதே. அப்படி என்றால் மனம் திரும்பி விடலாம் என்று மனம் திரும்பவில்லை. என்ன நடக்குது? 13ஆம் வசனத்தை வாசிங்கள். கர்த்தர் சொல்லி இருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. அவர்களுக்கு செயல்படாமல் போனான். இருதயம் கடினமானதே தவிர அங்கே மனம் திரும்பவில்லை. தேவனுடைய பிள்ளையாயிருந்தால் அவன் மனம் திரும்பி விடுவான். பிசாசின் பிள்ளை ஒரு காலம் மனம் திரும்பவே மாட்டான். உலகத்தில் 2 விதமான பிள்ளைகள் இருக்கிறார்கள். பிசாசின் பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் பிசாசின் பிள்ளையாக மாற முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் தான். பிசாசின் பிள்ளைகள் பிசாசின் பிள்ளைகள் தான். ஆகவே இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வழக்காடினார். அவர்களை விடுவிக்கும்படியாக அற்புதங்களை செய்தாலும் அதை சொல்கிறது 7:3 நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்துவது கர்த்தர். அதை நாம் கவனிக்க வேண்டும். கர்த்தர் கடினப்படுத்துகிறார். ஆனால் அவை இறுதி கடினமாகும். ஏன் அவரை கடினப்படுத்துகிறார்? அவள் பிசாசின் பிள்ளை. பிசாசின் பிள்ளை மனம் திரும்பவே முடியாது. கடைசி வரைக்கும் முடியாது. கர்த்தர் தான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துகிறார். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், ஒரு மனிதன் மனம் திரும்ப வேண்டும் என்றால் கர்த்தரை கிருபை இருக்க வேண்டும். கர்த்தர் நினைத்தால் தான். ஏன் மனிதனை ரட்சிக்கிறார்? அவன் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளை என்றால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட உலக தோற்றத்துக்கு முன்னே தேவனுடைய பிள்ளை. உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணிவிட்டார். தேவனுடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை
ரட்சிக்கிறார். அப்படிதான் வேதம் கூறுகிறது. ஆகினாலே பிசாசின் பிள்ளைகள் ஆதியிலிருந்தே பிசாசின் பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் என்று இருக்கிறார்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்னும் சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விதைகளை பற்றிய உவமையை நீங்கள் வாசித்து தியானம் பண்ணி பாருங்கள். உலகத்தில் மொத்தம் 2 விதமான பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு தேவனுடைய பிள்ளைகள், இன்னொரு பிசாசின் பிள்ளைகள். அதனால்தான் தேவன் இவன் பிசாசின் பிள்ளை, அதனால்தான் தேவன் இவனை எழுதி கடினப்படுத்தினார். நாம் மனம் திரும்புகிறோம், நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்றால் நாம் தேவனுடைய பிள்ளை, நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அதனால் நம்மை ரட்சிக்கிறார், அதனால் நம்மை அற்புதம் ஆச்சரியமாக வழி நடத்துகிறார். இங்கே முதலாவது வாதை, 10 வாதைகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். 10 வாதைகள். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்கள். கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரன் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியுள்ள தண்ணீரை அடிக்க, நதியுள்ள தண்ணீரெல்லாம் ரத்தமாக போயிற்று. மக்கள் அந்த நதியின் தண்ணீரை தான் குடித்துக் கொண்டிருந்தார்கள். இப்போ அந்த தண்ணீர் ரத்தமாக மாறிவிட்டது. ஆக குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. அந்த முதல் வாதை ரத்தமாக மாறிவிட்டது. இப்படி ஒரு தண்டனை வந்ததே. அவன் மனம் திரும்பினானா? அங்கே அவன் தன் இருதயத்தை கடினப்படுத்த. 22ஆம் வசனத்தில் வாசிங்கள். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திரத்தினால் அப்படி செய்தார்கள். கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. இன்னும் 2வது வாதை 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிங்கள். அப்படியே ஆரோன் தன் கையை எகிப்திலுள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டினான். அப்பொழுது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது. தவளைகள், எங்க பார்த்தாலும் தவளைகள். வீடெல்லாம் தவளை, பார்வோனுடைய அரண்மனையில்தான் தவளைகள். எல்லாரும் எகிப்தின் எல்லாருடைய ஜனங்களின் வீடுகளிலும் தவளைகள். தேவனுடைய பிள்ளைகள் வீடுகளிலே ஒன்று கிடையாது. எந்த வார்த்தையும் தேவனுடைய பிள்ளைகள் வீடுகளிலே வாழ்க்கையிலே வரவில்லை. எங்கே பார்த்தாலும் தவளைகள். சரி, இப்படி இருக்கிறது, நாம் மனம் திரும்பி விடலாம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவிடலாம் என்று அந்த எண்ணம் அவனுக்கு வரவில்லை. அங்க என்ன வாசிக்கிறோம்? 15ஆம் வசனத்தை வாசிங்கள். நடுவுண்டாயிற்று பார்வோன் கண்ட போதோ தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவனுக்கு செவிப்படாமல் போனான். கர்த்தர் சொல்லியிருந்தபடி ஆயிற்று. இன்னும் 3வது வாதை 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க. அப்படியே செய்தார்கள். ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை ஈட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான். அப்பொழுது அது மனிதன் மேலும் மிருகஜீவன்கள் மேலும் பேய்களாய் எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதியெல்லாம் பேய்களாயிற்று. எங்க பார்த்தாலும் பேய்கள். மனிதர்கள் மேலும் பேய்கள். எல்லா மிருகஜீவன்களிலும் பேய்கள். எங்க பார்த்தாலும் பேய்கள். ஆனால் நாம் மனம் திரும்பினாரா என்று பார்த்தால் 19ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்படி மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோன் இருதயம் கடினப்படுத்தப்பட்டது. அவனுக்கு செவிப்படாமல் போனான். அந்த மந்திரவாதிகளை கடைசியா பார்த்தானா, இது மந்திரம் அல்ல, இது தேவனுடைய விரல் என்பதை மந்திரவாதிகள் கண்டுகொண்டார்கள். பார்வோனுக்கு ஆலோசனை சொல்கிறார்கள், அந்த ஜனங்களை விட்டுவிடுங்கள், போக விட்டுவிடுங்கள். ஆனால்
சொன்னார்கள். ஆனாலும் கூட பார்வோன் கேட்கவில்லை. இன்னும் 4வது வாதை 8:24 வாசிங்கள். அப்படியே கர்த்தர் செய்தார். மகா திரளான வண்டி ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்கார வீடுகளிலும் எகிப்து தேசம் முழுவதிலும் வந்தது. வண்டுகளினாலே தேசம் கெட்டு போயிற்று. எந்தப்பால் வண்டுகள் கெட்டு போயிற்று. அங்கே அதனாலே என்ன நடந்தது? ஆகவே 32வது வசனத்தில் வாசிங்கள். பார்வோனோ இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை போக விடாதிருந்தான். 5வது வாதை 9வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிங்கள். வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாபமில்லை. ஆகவே 3ஆவது வசனத்தை வாசிங்கள். கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற ஒரு மிருக ஜீவன்கள் ஆகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும் மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். மகா கொடிதான கொள்ளை நோய். கொள்ளை நோய் கொரோனா வந்தது. உலகம் கொள்ளை நோய். அங்கே தேவனுடைய ஜனங்களுக்கும் அங்கே எகிப்தியருக்கும் ஆண்டவர் வித்தியாசம் உண்டாக்கினார். நமக்கும் உலகத்தில் இருக்கிறபடினால எது ஒன்று வந்தாலும் கூட அங்கே நமக்கும் மற்ற ஜனங்களுக்கும் வித்தியாசம் செய்வார். இங்கே மகா கொடிதான கொள்ளை நோய். கொள்ளை நோயினால் இந்த கொரோனாவினால் ஏராளமான மக்கள் மறுத்து போனார்கள். இங்கேயும் கூட எகிப்திலும் கூட அப்படியாக நடந்தது. ஆனாலும் கர்த்தர் இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாபமில்லை. ஆகவே இப்படியாக நடந்தது. அப்போதாவது அவன் மனம் திரும்பினானா தன் இருதயத்தை அங்கே கடினப்படுத்தினார். 7ஆவது வசனத்தில் வாசிங்கள். பார்வோன் விசாரித்து இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களில் ஒன்றாயிரம் சாகவில்லை என்று அறிந்தான். பார்வோனுடைய இருதயமோ கடினப்பட்டது. அவன் ஜனங்களை போக விடவில்லை. இன்னும் 6வது வாதை 10வது வசனத்தில் வாசிங்கள். அப்படி அவர்கள் சூளையின் சாம்பலை அள்ளிக்கொண்டு பார்வோனுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். மோசே அதை வானத்துக்கு நேராக இறைத்தான். அப்பொழுது மனிதன் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்கள் எழுப்பிற்று. 6வது வாதை. அப்போதாவது அவன் மனம் திரும்பினானா 12வது வசனத்தில் வாசிங்கள். ஆனாலும் கர்த்தர் மோசேயோடு சொல்லியிருந்தபடி கர்த்தர் பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்த ஆரம்பித்து விட்டார். கர்த்தரை கடினப்படுத்துகிறார். கர்த்தர் கடினப்படுத்தினால் அதுக்கு யாருமே மனம் திரும்ப முடியாது. இன்னும் 7வது வாதை 23வது வசனத்தில் வாசிங்கள். அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு மேலாக நீக்கினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார். அக்கினி தனிமே வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கண்மலை பெய்ய பண்ணினார். கல்லு மழை, ஐஸ் கட்டியா மழை பெய்யுது. ஐஸ் கட்டி பார்த்துட்டீங்களா? மழை கல்மழை பார்த்துட்டீங்களா? ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க. நான் ஒரு அமெரிக்காவில் இருக்கும்போது ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும்போது திடீர்னு மழை வந்து ஜன்னலாம் மூடி இருந்தது. கண்ணாடி ஜன்னல் வெளியே தேர்த்தது. வெளியே மழை பெய்தது. ஐஸ் கட்டியா வந்து விழுது. அதிசயமா இருப்பான். நான் ஏன்னா அதுக்குள்ள நான் பார்த்ததே கிடையாது. அதிசயம் இருப்பான். அப்படி கட்டியா வந்து தலைவரை விழுந்தா என்ன ஆகுது? அங்கே கல்மழை மட்டுமல்ல, அதோடு கூட அக்கினி
அக்கினியும் அங்கே அக்கினியும் அங்கே இடிமுழக்கிலும் கல்மழை அனுப்பினால் அக்கினி தலையிலே வேகமாய் ஓடிச்சு. அப்படி அப்படி ஒரு காலம் உண்டாதனை 24வது வசனத்தை வாசிங்க. கல்மழையும் கல்மழையோடு கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாக இருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. அப்படிப்பட்ட சம்பவம் நடந்த போதிலும் பார்வோன் மனம் திரும்பவே இல்லை. அங்கே என்ன சொல்லியிருக்கிறது? அவன் பாவ அறிக்கை செய்கிறான். பாருங்கள் 27வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்க. பாவ அறிக்கை செய்கிறான். பாவ அறிக்கை செய்தாலே தவிர மனம் திரும்பவில்லை. பாவ அறிக்கை செய்தாலே தவிர பாவத்தை விட்டுவிடவில்லை. இன்றைக்கு அநேக பாவ அறிக்கை செய்கிறார்கள், பாவத்தை விட்டு விடுவதில்லை. நம்முடைய பாவம், நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் செய்யும் போது ஐயோ என்று கதற வேண்டும். ஐயோ இந்த பாவத்தை செய்து விட்டேனே என்று சொல்லி பாவ அறிக்கை செய்வது மட்டுமல்ல, அதை விட்டுவிட வேண்டும். நீதிமொழிகள் 28:13 வாசிங்கள். நீதிமொழிகள் 28:13 என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவத்தை அறிக்கை செய்வது மட்டுமல்ல, அதை விட்டுவிட வேண்டும். அப்போதான் இரக்கம், அப்போதான் நம்ம வாழ்க்கை விடுதலை. ஆனால் இந்த பாவம் திரும்ப திரும்ப அங்கே தன் எழுதியத்தை கடினப்படுத்தினான். என்ன சொல்றது? அது 9:35 வாசிங்கள். பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவன் இஸ்ரவேல் புத்திரரை போக விடவில்லை. 8வது வாதை 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனங்கள். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் 13 வாசி. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை வெட்டுக்கிளிகள், எங்க பார்த்தாலும் வெட்டுக்கிளிகள், ஏராளமான வெட்டுக்கிளிகள். அந்த வெட்டுக்கிளிகள் வந்து என்ன செய்துதான்? அங்கே 15ஆம் வசனத்தை வாசிங்கள். அவைகள் பூமியின் முகம் முழுவதையும் மூடிற்று. தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது. கல்மழைக்கு தப்பியிருந்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்து போட்டது. எகிப்து தேசம் எங்கும் உள்ள மரங்களிலும் வயல்வெளியின் பயிர் வகைகளிலும் ஒரு பட்சியும் மீதியாயிருக்கவில்லை. அந்த அளவுக்கு அங்கே எல்லாம் பாதை ஆண்டவர். அவன் மக்கள் பாவ அறிக்கை செய்கிறான். 16ஆம் வசனத்தை வாசிகள். அப்பொழுது பார்வோம் மோசேயும் ஆரோனையும் தீவிரமாய் அழைத்து, உங்கள் தேவனாய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன். இந்த ஒரு முறை மாத்திரம் என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். உங்கள் தேவனாய் கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். அறிக்கையிட்டான், பாவத்தை அறிக்கையிட்டான். இந்த ஒரு வாட்டி, இந்த ஒரு முறை மன்னிக்கும் அறிக்கையிட்டான் தவிர. ஆனால் கூட மனம் திரும்புகள். 20ஆம் வசனத்தை வாசிங்கள். கர்த்தரோ பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், போக விடவில்லை. ஆக இவன் தன் இருதயத்தை, இவனுடைய இருதயம் தானாக கடினப்பட்டது. பிறகு பார்வோன் தன் இருதயத்தை அவனாக கடினப்படுத்தினான். இப்போது கர்த்தரே அவன் இருதயத்தை கடினப்படுத்த ஆரம்பித்து விட்டார். 9வது பாதை 22ஆம் வசனத்தை வாசிங்கள். மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும்
காரிருள், எங்க பார்த்தாலும் காரிருள், வெளிச்சம் கிடையாது, லைட் கிடையாது. ஆகவே எல்லாம் காரிருள். 3 நாளைக்கு எப்படி இருக்கும்? எதுவுமே செய்ய முடியாது, எதுவுமே போக முடியாது, அது யாரையும் பார்க்க முடியாது, எதையும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட காரிருள். ஒரு குறிப்பு கொஞ்ச நேரம் லைட்டு கரண்ட் கட்டானா கூட நமக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குது. ஆனால் 3 நாட்கள் ஆனாலும் மன தீர்ந்தானா? இல்லவே இல்லை. அவன் தங்கள் இருதயத்தை கடினம். 27வது வசனத்தில் வாசிங்கள். கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் அவர்களை போக மனதில்லாத இருந்தான். கடைசியாக 10வது வாதை 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறது. அப்பொழுது சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் ஏந்திர வரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதல் பேர் அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீட்டு அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னது. ஆகவே பார்வோனுடைய தலைப்பிள்ளை செத்து போய்விட்டது. பார்வோனுடைய தலைப்பிள்ளை மட்டுமல்ல, எகிப்தில் இருக்கிற எல்லா வீடுகளிலும் இருந்த தலைச்சல் பிள்ளைகள் எல்லாம் செத்து போனார்கள். அது மட்டுமல்ல, மிருக ஜீவன்கள் தலையீட்டெல்லாம் செத்து போனது. அப்படியாக அவன் இவ்வளவு வாதைகளை கண்ட பிறகும் இப்படி அடிமேல் அடி அடித்தாலும் அது அடிபட்டாலும் உரையை சொல்லை மனத்தில் அங்க என்ன சொல்லிருக்கிறது? 10வது வசனத்தை வாசிங்கள். மோசேயும் ஆரோனும் இந்த அற்புதங்களை எல்லாம் பார்வோனுக்கு முன்பாக செய்தார்கள். கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினதினால் அவன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து போக விடவில்லை. இந்த 10 வாதைகளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியங்கள் என்னவென்றால், கர்த்தர் ரட்சிப்பு மனம் திரும்போது ரட்சிப்பு தேவனுடைய கிருபை. நம்முடைய முயற்சியினாலோ, நம்முடைய திறமையினாலோ, நம்முடைய பக்தியினாலோ, நற்கிரியைகளினாலோ யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. கர்த்தர் ரட்சிப்பை இலவசமாக தருகிறார், கிருபையாக தருகிறார். கிருபையினாலே ரட்சிப்பு. ஆகிறார இவருக்கு அந்த கிருபை கிடைக்கவில்லை. ஏன் கிடைக்கவில்லை? பார்வோன் அவன் தேவனுடைய பிள்ளை இல்லை, பிசாசின் பிள்ளை. இதுதான் அந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை நான் உங்களுக்கு வாசிக்க சொல்லியிருக்கேன். இங்கு வாசித்து தெரிந்து கொள்வது கர்த்தருக்கு சித்தமானால் அதை குறித்து இன்னொரு முறை நான் உங்களுக்கு அது மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 24 முதல் 30 வரை அதற்கு விளக்க வரை, மறுபடியும் 36ஆம் வசனத்திலிருந்து 43 வரை ஆண்டவர் கொடுக்கிறார். இதை நாம் புரிந்து கொண்டால் நமக்கு தெரியும். உலகத்தில் 2 விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒன்று பிசாசின் பிள்ளைகள், இன்னொன்று தேவனுடைய பிள்ளைகள். ஆகையினால பிசாசின் பிள்ளைகள் கடைசி வரைக்கும் மனம் திரும்ப மாட்டார்கள். ரட்சிப்பது கர்த்தர், ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்போ பிசாசு பிள்ளைகள் கர்த்தர் ரட்சிக்க மாட்டார். கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளை தான் ரட்சிக்கிறார். இது ஒரு ரகசியம். இது விளங்காத காரியம். அனைவரும் இதை ஏற்றுக்கொள்வதில்லை, அனைவரும் புரியவும் இல்லை. ஆனால் கர்த்தர் தான் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். ஆகவே முதலாவது அவன் இருதயம் தானாக கடினப்பட்டது. அதன் பிறகு பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். அதன் பிறகு கர்த்தரே அவன் இருதயத்தை கடினப்படுத்தியார், அரவத்தி விட்டார். அதன் பிறகு யாரும் மனம் திரும்பவே முடியாது. அது மட்டுமல்ல, இந்த 10 வாதைகளிலே ஆண்டவர் செய்த காரியம் என்னவென்றால், 10 வாதைகள், 10 காரியங்கள் எகிப்தின் ஜனங்கள் தெய்வங்களாக வணங்கினார்கள். எல்லாம் தெய்வங்களாக எகிப்தியர் வணங்கி வந்த தெய்வங்களை ஆண்டவர் அடித்தார்.
ஆறு, நம்ம நாட்டிலும் ஆறை வணங்குகிறார்கள் இல்லை ஆற்றை. அதுபோல அவர்கள் நீல நதி, நைல் நதி அது வணங்கினார். ஆண்டவர் அடித்தார். பேய், தவளைகள், பேய், இப்படி ஒவ்வொன்றும் இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்தின் ஜனங்கள் வணங்கி வந்த தெய்வங்கள். அவைகள் எல்லாம் 10 வாதைகளை ஆண்டவர் அடித்தார். ஆண்டவர் கொண்டு வந்தார். அதை எகிப்தின் தெய்வங்களை ஆண்டவர் அடித்தார். என்ன செய்தாலும் அவர்கள் மனத்திற்கவே மாட்டார்கள். நீ உண்மையாக தேவனை பிள்ளையாக இருந்தால் நீ மனம் திரும்பி விடுவார். ஆண்டவர் தேவனை பிள்ளைகளைத்தான் தெரிந்து கொண்டார். பிசாசின் பிள்ளைகளை தேவன் தெரிந்து கொள்ளவே இல்லை. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்மை தெரிந்து கொண்டதாக வேதம் கூறுகிறது. உலக தோற்றத்துக்கு முன்னே உலகத்தில் இருக்க எல்லா மக்களையும் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. தெரிந்து கொள்வது என்றால் அநேக காலம் இருக்கும். அதை நாம் குறிப்பிட்டு பொறுக்கி தெரிந்து கொள்வது. அதுதான் சூசி, தெரிந்து கொள்வது. அங்கே பொறுக்கி எடுப்பது, தெரிந்து கொள்வது, பார்த்து எடுப்பது. எல்லா ஜனங்களும் கலந்து இருக்கிறார்கள். பிசாசை பிள்ளைகள், தேவதை பிள்ளைகள் எல்லாம் உலகத்தில் கலந்திருக்கிறார்கள். அதிலே பொறுக்கி எடுப்பது, அதான் தெரிந்து கொள்வது. ஆனால் அதை ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டாராம். அப்படிதான் உலக தோற்றத்துக்கு முன்னே பிசாசின் பிள்ளைகள் இருந்தார்கள், தேவனுடைய பிள்ளைகளும் இருந்தார்கள். உலகத்திற்கு அவ்வளவு பேரும் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. தேவனுடைய பிள்ளைகள் மட்டும் தெரிந்து கொண்டார். தேவனுடைய பிள்ளைகள் மட்டும் அபிஷேகம் பண்ணப்பட்டார். தேவனுடைய பிள்ளைகள் மட்டும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை ரட்சிக்கிறார். எவ்வளவு கிருபை, எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள். தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆகிய வாதைகள் மூலமாக இதிலே முக்கியமாக தெரிந்து கொள்ள, நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அறிந்து கொள்ள வேண்டியது, நம்மை எதற்காக ரட்சித்தார்? தேவனை ஆராதிக்க முடியாது. தேவனோடு கூட எப்பொழுதும் இருக்க முடியாது. எப்போதும் நாம் தேவனோடு இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். மோசே எப்போது அடிக்கடி மலைகளை ஏறினான். நாமும் தேவனோடு அவன் நேரத்தை செலவிட்டான். நாமும் அப்படித்தான் அடிக்கடி நாம் தேவனுடைய பிள்ளைகள். எப்படி தேவன் கூட தான் இருக்க வேண்டும், அவரோடு கூட தான் இருக்க வேண்டும். தேவனை விட்டு நாம் விலகவே கூடாது. ஆக தேவனை விட்டு விலகி போகவே கூடாது. ஆகையால் விலகி போனாலும், தேவனை விட்டு விலகி போனாலும் கர்த்தர் விட மாட்டார். எங்க போய் தேவனை எங்க விலகி போயிருந்தாலும், ஒருவேளை பாவத்தை விழுந்து இருந்தால் போய் தேடி கண்டுபிடிச்சு இழுச்சிட்டு வந்தார். பேச அப்படிதான் போன, மீன் பிடிக்க போனான். இயேசு விடவில்லை. அவர் போய் மறுபடியும் இடிச்சு கொண்டு வந்தார். தேவனை பிள்ளை ஒரு காலம் ஆண்டவர் விட்டு விடுவதில்லை. ஒரு காலம் கைவிடப்படுவதில்லை. தேவனை பிள்ளை ஒருவரும் கெட்டு போவதில்லை. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம், எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம், எவ்வளவு ஆசீர்வாதமான, எப்பொழுது நாம் கிருபை பெற்றவர்கள். அறிவை நாம் மனதில் வைத்து ஆண்டவரே என்று கர்த்தரை சார்ந்த மலைகள் ஏறுவோம், கர்த்தரை ஜெபம் பண்ணுவோம், நேரத்தை செலவிடுவோம், கர்த்தருக்காக வாழ்வோம், கர்த்தரை பிரியமாக கர்த்தரை பார்த்து காத்திருந்து நம் தினந்தோறும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவன் கொடுக்கும் பலத்தினாலே இந்த உலகத்திலே பாவத்தை ஜெயிப்போம், பிசாசை ஜெயிப்போம், சோதனை ஜெயிப்போம். ஆகிய தேவனுக்கு சாட்சியாக வாழ்வோம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். உங்களில் யாராவது 2 பேர் நம்மை ஜெபத்திலே நடத்த முடியாத கேட்க சத்தியத்தை நினைவுபடுத்தி நம்மை ஒப்புப்படுத்துவதாக யாராவது 2 பேர் நம்மை ஜெபத்திலே நடத்தலாம்.